ஏமா தப்பு தப்புன்னு எங்களை மாத்திரம் சொல்றியே? உன் பையன் கடனை வாங்கிட்டு உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானே, அது ரைட்டா? அவர் ஒண்ணும் ஒளிஞ்சிக்கல, கடன் அடைக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காசு வாங்க போயிருக்காரு. ஓஹோ, மேல பூரா எங்கேயுமே இல்ல, எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. எங்கேயும் இல்லண்ணே. எங்க அம்மனி இருப்பான் உன் புருஷன்? கொஞ்சம் போனை போட அம்மனி, பேசிட்டாவது போயிடுறான். அவரு எங்க இருக்காருன்னு போன் பண்ணல, செல்போனையும் எங்கேயோ வச்சுட்டு போயிட்டாரு. அவன் போன் பண்ண மாட்டான் அம்மனி, பண்ணவே மாட்டான். அவனை நீங்க நம்பவே நம்பாதீங்க. ஆனா நாங்க உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டோம். இந்த ஆளை விட்டு ஒரு அடி கூட உள்ள போக மாட்டோம். ஆனா எங்களுக்கு சேர்ற பணம் வர வரையிலும் வெளியிலயும் ஒரு அடி வச்சு போக மாட்டோம். சீக்கிரமா உன் புருஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ண அம்மனி. டேய் மாரியப்பா, எல்லாம் உட்காருங்க. டேய் ஏன் அம்மனி, ஏதோ டிவில கிரிக்கெட் மேட்ச் இருக்குதாமா, கொஞ்சம் போட அம்மனி, செத்த பாத்துட்டு போறோம். ரிமோட் இதா இருக்குண்ணே. போடுறா மாரியப்பா, பாக்கலாம். நம்ம ஆளுங்க தான் பேட்டிங் போல இருக்கு. ஆமாண்ணே. நம்ம ஆளுதான் டிராவிடு. ஆமாண்ணே. அடிச்சாம் பாடுறா. சூப்பரா விளையாடுறாங்க. ஆமா ஆமா, பொழந்து கட்டுறாங்க போல இருக்க. அடிச்சாம் பாடுறா. மாரியப்பா தள்ளு. அம்மா நிக்கிறீங்களே, 2 சேர் எடுத்து போட்டு உட்காருங்க. ஏன் எங்க போற? போலீஸுக்கு போன் பண்றதுக்கா? போய் பண்ணுங்க. எந்த போலீஸ் வந்தாலும் எங்களே ஒண்ணும் பண்ண முடியாது. அம்மனி, இப்ப இந்த ஏரியா இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு தான் நாங்க இங்க வரோம். இத பாரு, தினேஷ் எங்க இருந்தாலும் உடனே இங்க வர சொல்லு. தினேஷோ பணமோ வராம இந்த இடத்தை விட்டு ஒரு இன்ச்சு நாங்க நகர மாட்டோம். என்ன மாரியப்பா, இன்னும் டிராவிட் ஆடிட்டு இருக்கானா? ஆமா ஆமா, அவன் தான் நம்ம டீமையே காப்பாத்தணும். அடிச்சாம் பாடுறா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. கார்த்திக் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, கால் அடிபட்டிருக்கு, அவரால் வர முடியாது. வேற யாருக்கு போன் பண்றது? அர்ஜுன் மாமாக்கு போன் பண்ணலாம். அவரை கூப்பிட்டா வேற ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா? என்ன மாரியப்பா, அடுத்து யாரா வருவான்? அதான் லக்ஷ்மண் போடலாம். அவன் நின்னு விளையாடுவானா? கஷ்டம்தான். அப்ப டிராவிட்டா காப்பாத்தணும்னு சொல்லு. அப்படிதானே நடக்குது. வேற வழி இல்ல, அர்ஜுன் அப்பாவை கூப்பிடலாம். ஹலோ ஹலோ ஹலோ, நான் ஸ்வாதி பேசுறேன். ஸ்வாதி, என்னம்மா இந்த நேரத்துல? வீட்ல இருந்துதா? ஏன் நீ கோயில் போல? இல்ல, மாமா இருக்காரா? மாமா இருக்காரு. என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? அது அது வந்து என்னாச்சு சொல்லு. வீட்ல ஒரு பிரச்சனை, அதான். பிரச்சனையா? ஏன் என்னாச்சு? யாரோ 4 பேர் வீட்ல கலாட்டா பண்றாங்க. கலாட்டா பண்றாங்களா? யாருங்க? என்ன பண்றாங்க? எல்லாம் என் புருஷனாலதான். தினேஷ் என்ன பண்ணா? அது இவர் யார்கிட்டயோ கடன் வாங்கியிருக்காரு. அவங்க இப்போ வீட்டுக்கே வந்துட்டாங்க. அவர் வீட்டுல இருக்கிறதா நினைச்சு வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டு இப்போ ஹால்லயே உட்கார்ந்திருக்காங்க. போக மாட்டேங்கிறாங்க. எனக்கும் அத்தைக்கும் ரொம்ப பயமா இருக்கு. சரி, நீ போலீஸ் கிட்ட சொன்னியா? அவங்க அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி தெரியல. சரி, நீ கவலைப்படாத, இரு, நாங்க வரேன்.
சுவாதி ஒன்னும் யாரும் இல்ல. நம்ம குடும்பத்துல அவளுக்கு உறவு இருக்கு, தெரிஞ்சுக்கோ. அந்த உறவு தான் வேணான்னு சொல்றேன். இந்த வீட்ல எல்லாரும் என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. இந்த வீட்ல சகல உரிமையும் எனக்கு மட்டும்தான் இருக்கு, வேற எவளுக்கும் இல்ல. யாராவது குறுக்க வந்தாங்க சும்மா விட மாட்டேன். இப்போ சுவாதி வீட்டுக்கு போனா அனிதா தப்பா எடுத்துப்பாள். போகாமே இருக்க முடியாது. என்ன பண்ணலாம்? தேவையில்லாம அர்ஜுன் மாமாவுக்கு தொந்தரவு கொடுத்துட்டோமோ? எங்கப்பா அவ்வளோ அர்ஜென்ட்டா கிளம்புற? யார்கிட்ட போன? சுவாதி ஃபோன் பண்ணப்பா. தினேஷ் எங்கேயோ வாங்கக்கூடாதத்துல காசு வாங்கிட்டான் போல இருக்கு. இப்போ அவன் ஊர்ல இல்லாத நேரத்துல அந்த காசை வசூல் பண்றதுக்காக வீட்டுல வந்து உட்காந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களா. நான் போய் கொஞ்சம் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறப்பா. நான் வேணா கூட வரட்டுமா? இல்ல வேணாப்பா. அங்க ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா நான் சமாளிக்கணும். நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் அங்கதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். வரமா வரப்பா. என்னப்பா ஏதாச்சும் யோசிக்கிறீங்களா? ஏதாவது சொல்லணுமா? நீ போ. ஒண்ணும் இல்ல போ. வரமா. என்னங்க ஏதாவது பிரச்சனை வரும்னு பயப்படுறீங்களா? எப்படி பிரச்சனை வராமல் இருக்கும்? ஏற்கனவே அர்ச்சனா கல்யாணத்துக்கு உதவி பண்ண போய் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ அனிதா ஊர்ல இல்லாத நேரத்தில் சுவாதிக்கு ஹெல்ப் பண்ண போறான். ஒரு சிக்ஸர். ஏய் மாரியப்பா கோச்சுடா, ஜெயிச்சுவோம் போல இருக்குடா. அண்ணே அப்படிலாம் நம்பிடாதீங்க, கடைசியில தோத்துருவானுவ, அதான வழக்கம். சாப்பிட்டுட்டே பாருங்கண்ணே. அட என்னையா இது 1 லிட்டர் பாட்டில் இல்லையா? அந்த கடங்காரன் இதுதான் வச்சிருக்கானா? அண்ணே பழம், பழத்தெல்லாம் நீயே தின்னு. என்ன நீ பராக் பார்த்து நிக்கிறியோ? யாருக்கோ பணத்துக்காக போன் பண்ணாங்கல்ல, அவங்களுக்காக தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆட சிக்ஸருக்கு போக வேண்டியதுடா. என்னடா இப்படி ஆகி போச்சு? என்னடா அவனுவா சரியாவே ஆட மாட்டேன். ஏய் சிவகுமார், அது யாருன்னு பாடுறா. சரிண்ணே. யார் நீ? என்ன வேணும்? என் பேர் அர்ஜுன், தினேஷோட அண்ணன். யாரா அது? அர்ஜுனா, தினேஷோட அண்ணனா? என்னது தினேஷோட அண்ணனா? என்னப்பா பணத்தோட வந்திருக்கியா? இல்லைங்க. அப்ப போ.
என்னண்ணா இது? பேசலான்ட்டு வந்திருக்கேன், அவ்வளவு கோவமா பேசுறீங்க. பணம் இருந்தா பேசு, இல்ல இடத்த காலி பண்ணு. இடத்த காலி பண்ண வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். அண்ணா வம்பு பண்ணணும் வந்திருக்காப்ல, கொடுங்க நான் பாத்துக்கிறேன். அண்ணா என்னண்ணே தனியா வந்திருக்கேன், எல்லாரும் இஷ்டத்துக்கு பேசுறீங்க. கொஞ்சம் அப்படி பாருங்க. ஏய் ஏய் எப்படி சௌரியம்? பேசி தீர்த்துக்கலாமா இல்ல மோதி பாத்துக்கலாமா? அப்போ ஓகே, எல்லாரும் உள்ள போய் பேசலாமா? கதை மூடிட்டு பேசலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. கேசவ், நீ இங்கே இரு, நான் அண்ணன் உங்களோட பேசிட்டு வரேன். ஓகே அர்ஜுன். ஏய் போலாம். உட்காருங்க. மா, நீங்க சுவாத்தியை கூப்பிட்டு அப்படி இருங்க, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். வாங்கண்ணா. சொல்லுங்க. இத பாருங்க தம்பி, தினேஷ் எங்க கிட்ட பணம் வாங்கி இருக்கிறாரு. ஏகப்பட்ட தடவை தவணை சொல்லிட்டாரு. இது நாள் வரையில வட்டியும் வரல, அசலும் திருப்பி தரல. அதனாலதான் வீட்டுக்கு வர வேண்டியதா போச்சு. அதுக்காக இப்படியா? ஆள் இல்லாத வீட்டுல அர்த்தராத்திரில வந்து உட்காந்து பணத்தை திருப்பி தான் தகராறு பண்ண சரியாவா இருக்கு? எங்களை என்னங்க பண்ண சொல்றீங்க? இப்ப கூடி ஒண்ணும் கெட்டு போகல. நீங்க பணத்தை கொடுங்க, நாங்க இடத்த காலி பண்ணிடுறோம். ஐயோ, தினேஷ் பட்ட கடன் அடைக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லைங்க. நான் சாதாரண சம்பளக்காரன் தான். ஆனா எங்க மாமனார் யாருன்னு தெரியும்ல? யாரு? ஆர்கே. ஆர்கேனா? ஓ, தொழிலதிபர் ஆர்கேவா? அவரே தான். அவரால் மட்டும்தான் உங்க கடன் அடைக்க முடியும். ஆனா இப்ப அவர் ஊர்ல இல்ல, குடும்பத்தோட கோயிலுக்கு போயிருக்காரு. அவர் வந்தாதான் உங்க கடனை திருப்பி தர முடியும். நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க தம்பி. இந்த பதிலை எடுத்துட்டு போய் முதலா வச்சு நாங்க தொழில் பண்ண முடியுமா? இத பாருங்கண்ணே, பிசினஸ்ல காசு வாங்குறதும் கொடுக்கறதும் சகஜம். தினேஷ் ஏமாத்தக்கூடிய ஆள் இல்ல, அதுக்கு நான் கேரண்டி. இதுக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க எல்லாரும் என் கூட என் வீட்டில் வந்து உட்காருங்க, என் மாமனார் வரட்டும், பேசி ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வருவோம். அதை விட்டுட்டு பொம்பளைங்க தனியா இருக்கிற இந்த வீட்டுக்கு வந்து இப்படி தகராறு பண்ணீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? இதை பாருங்கண்ணே, எப்படியோ நீங்க தினேஷ் கிட்ட இருந்து காசை வசூல் பண்ணாம விட போறதில்ல. ஆனா மனம் போச்சுன்னா திருப்பி கிடைக்குமா? அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவுதான் காசு வசூல் பண்ணி திருப்பி கொடுத்தாலும் போன மனம் திருப்பி கிடைக்காது. நாளைக்கே இவங்க மனசு உடைஞ்சு போய் ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னு வைங்க, போலீஸ் வரும், கேஸ் வரும். தற்கொலைக்கு தூண்டினதா அவங்க எல்லாரையும் தூக்கி 10 வருஷம் உள்ள வச்சிருவாங்க. தேவையா? அப்புறம் என்ன, உங்களோட இங்க வந்திருக்காங்களா உங்க கையாளுங்க, கந்துவட்டி சட்டத்துல அவங்கள உங்களோட வந்து கம்பி பண்ண வேண்டியதுதான். என்ன மிரட்டி பாக்குறியா? தப்புனா தப்பு தப்பு தப்பு. நான் அமைதியா பேசினா நான் அர்ஜுனா பேசுவேன், ஆணவத்துல பேசுனீங்க நானும் அம்பு எடுத்துருவேன். நான் தான் முதலே சொன்னல நான் சண்டை போட வரலன்னு, சும்மா நாட்டு நடப்ப சொன்னேன், அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன, கலாட்டா பண்ணா கலெக்ஷன் கிடைக்கும், ஆனா ஏடாகூடமா ஏதாவது நடந்துச்சுன்னா வேறதான் கிடைக்கும். ஆனா இவங்கள பாருங்களேன், உங்க தங்கச்சி மாதிரியும் உங்க அம்மா மாதிரியும் இல்ல, இவங்களும் உங்ககிட்ட கடன் வாங்கினாங்க. அப்புறம் நடுராத்திரி கடனை கேட்டு இங்க வந்து தகராறு பண்றீங்களே, நியாயமாண்ணா? இப்ப கூட ஒண்ணும் இல்ல, தனியா பொம்பளைங்க இருக்கிற வீட்டுல நீங்க வந்து கையை பிடிச்சி இழுத்தீங்க, சத்தம் கேட்டுச்சு, உள்ள காப்பாத்த வந்தோன்னு வெளியில இருக்கிறவங்க உள்ள வந்து சொன்னாங்கன்னு வைங்க, உங்க கதை கந்தல்னா. மறுபடியும் சொல்றேன்,
இது ரொம்ப கௌரவமான குடும்பம். உங்க கடனை திருப்பி தர காசு வசூல் பண்ணதான் தினேஷ் ஊருக்கு போயிருக்கான். நம்பிக்கை இல்லையா? வாங்க, நான் உங்க கூட வரேன். உங்க கட்டுப்பாடுல இருக்க. எங்க கையெழுத்து போட சொல்றீங்களா போடுறேன். வேணாம் தம்பி, வேணாம். எங்களுக்கும் மனசாட்சி இருக்கு. எப்போ உங்க சகலைக்காக இவ்வளவு பறிஞ்சு பேசுறீங்களோ உங்களை நாங்க நம்புறோம். வாங்கின கடனை ஒழுங்கா கரெக்ட் டைத்து கொடுத்தா நாங்க ஏன் இங்க வர போறோம்? கடன் அடைக்காம ஏமாத்த பாக்குறவங்களுக்கு தான் நாங்க இப்படி எல்லாம் பண்ணுவோம். இத பாருங்க தம்பி, இப்ப கூட நீங்க சொல்றதாலதான் வெளியில போறோம். தினேஷ் வந்ததும் முதல்ல எங்களை வந்து பார்க்க சொல்லுங்க பணத்தோட. கண்டிப்பா முடிஞ்சா நானும் தினேஷோடவே வரேன். இத பாருங்கம்மா, இந்த தம்பி சொல்லுதேங்கிறதுக்காக தான் வெளியே போறோம். இனிமேலாவது உங்க பையனை நாணயமா நடந்துக்க சொல்லுங்க. வரங்கம்மா, வர அம்னி. ஏய் வாங்கடா, வாங்க. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஹே, என்ன தேங்க்ஸ் சொல்லி என்ன இப்பவே தரத்து பாக்குறியா? இருமா, அவங்க எல்லாம் ஒழுங்கா போறாங்களான்னு பாத்துட்டு வரேன். ரொம்ப நன்றி கேசவ். ஏய் அர்ஜுன், நன்றியை சொல்லி பிரிச்சுட்ட பாத்தியா? நாங்க எப்பவும் எந்த நேரத்திலையும் உனக்கு துணையா இருப்போம். கிளம்பலாமா? இல்ல, நீங்க கிளம்புங்க. அவங்க கொஞ்சம் பயந்துருக்காங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து தைரியம் சொல்லிட்டு வரேன். சரி பாட்டி, வாங்க போலாம். வர. தேங்க்ஸ். இனிமே எந்த பயமும் இல்ல. அவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நானும் கிளம்புறேன். நீங்க எதுக்கும் கதவை உள்ள போட்டுக்கோங்க. யார் வந்தாலும் என்ன ஏதுன்னு கேட்டு தருங்க. இல்லாட்டி விடிகிற வரைக்கும் கதவை திறக்காம இருங்களேன். நான் காலையில அப்பா அனுப்புறேன். அர்ஜுன், உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நான் பெத்த பிள்ளை எங்கேயோ போயிட்டான், நீ வந்து எங்களை காப்பாத்திட்டியப்பா. என்னம்மா இது? அப்ப நான் மட்டும் உங்க புள்ள இல்லையா? சரி, அதை விடுங்க. நான் கிளம்புறேன். அப்பா காத்துட்டு இருப்பார். வரட்டுமா? வர ஸ்வர்ணா. அர்ஜுன், கொஞ்சம் இரு. என்னம்மா, நான் தான் எந்த பயமும் இல்லைன்னு சொல்றேன்ல. இனிமே அவங்க யாரும் கண்டிப்பா இந்த நீங்க இங்கே இருங்க, இதோ வரேன்.